ஈஸ்வரன் என்றால் உலகிலுள்ள அனைவருக்கும் தலைவன் என்று பொருள். விக்னேஸ்வரர், நந்தீஸ்வரர், சனீஸ்வரர், ராவணேஸ்வரன், சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 மட்டுமே ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர்கள். இதில் கூடுதலாக ஈஸ்வர பட்டத்தை பெற்றவர் முருகப்பெருமான். கும்பகோணம் அருகிலுள்ள திருப்பேணு பெருந்துறை, தற்போது திருப்பெருந்துறை என பெயர் பெற்று விளங்கும் சிவனந்தேஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள முருகப்பெருமானுக்கு பிரணேஸ்வரர் என்ற பட்டம் பெயர் உள்ளது. முருகப்பெருமான் தந்தைக்கே உபதேசம் செய்ததால் தகப்பன் சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். சிறியவனாகி தான் தந்தைக்கு பிரணவ மந்திரத்துக்கான உபதேசத்தை செய்ததை நினைத்து முருகப்பெருமான் வருந்தினார். அந்த வருத்தத்தை போக்க அதற்கு பரிகாரம் தேடும் பொருட்டு இந்த திருக்கோயிலில் முருகன் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு மன அமைதிக்காக வேண்டினார். சிவபெருமான் முருகனுக்கு காட்சி தந்து மனவேதனையுடன் இருந்த முருகனை தேற்றி, நீயும் நானும் வேறில்லை, இருவரும் ஒன்றே என கூறி மனதை தேற்றினார். அப்போது முருகப்பெருமானுக்கு இனி உனக்கு பிரணேஸ்வரர் என்ற பெயர் அமையும் என்றார். இந்த திருத்தலத்தில் இப்பெயரோடு முருகப்பெருமான் எழுந்தருளி அடியார்களுக்கு அருள்தனை வழங்கி வருகின்றார். இத்திருத்தலத்தின் சிறப்பாக திக்குவாய் உள்ளவர்களுக்கு பேச்சு திறன் வருவதற்காக வேண்டிக் கொள்வர். மேலும் நல்ல மன ஆறுதல் வேண்டும் என்போரும் இத்திருத்தலத்திற்கு வந்து வேண்டிக் கொண்டு முருகப்பெருமான் அருளை பெற்று வருகின்றனர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.